பரபரப்பு, எதிர்பார்ப்பு, மகிழ்ச்சி, சோகம் என்று எண்ணற்ற உணர்வுகளை கடந்து 2026 உலகக்கிண்ண காற்பந்து போட்டி உச்ச கட்டத்தை எட்டியுள்ளது. அர்ஜென்டினா, ஸ்பெயின் அணிகள் மோதும் இறுதி ஆட்டத்தின் வெற்றி கிண்ணம் யாருக்கு சொந்தமாகும் என உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. கோல் மன்னன் ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி மீண்டும் கிண்ணத்தை வெல்வாரா, இல்லை அவரை எதிர்த்து களமிறங்கும் இளம் வீரர் லமின் யமால் கைப்பற்றுவாரா? மலேசிய காற்பந்து ரசிகர்கள் சிலரின் கணிப்புகளையும் கண்டறிந்தது பர்னாமா செய்திகள். வரலாற்றில் மொத்தம் 48 அணிகளோடு தொடங்கிய 2026 உலகக்கிண்ண போட்டியின் 104வது ஆட்டமான இறுதிச் சுற்று நியூயார்க்கில் உள்ள மேட்லைஃப் அரங்கில் முதன்முறையாக மாலை வேளையில் நடைபெறவிருக்கின்றது. போர்க்கண்ட சிங்கம் போல 36 ஆண்டு காலம் காத்திருந்து உலகக்கிண்ணம் மீதான ஏக்கத்தையும் தாகத்தையும் லியோனல் மெஸ்ஸி என்ற மாவீரனின் மூலம் 2022ஆம் ஆண்டில் தீர்த்து கொண்டது அர்ஜென்டினா. 1986ஆம் ஆண்டுக்கு பிறகு எழுதப்பட்ட அந்த சரித்திரத்தை அது தற்காக்கும் என்று அதன் ரசிகர்கள் பெரிதும் நம்புகின்றனர். இந்த வாட்டி டீம் பந்துலாட்டினா 2-50-50 தான் இருக்கு. ஆனால் எனக்கு பிடிச்ச டைம் எஜின்டினா எடுத்து கப்பை இந்த வாட்டி எடுக்கும். என்ன காரணம்? அவங்க மெஸ்ஸியோட இந்த லாஸ்ட் விளையாட்டு வேறு இது. லாஸ்ட் விளையாட்டு நிச்சயம் நெருப்பு விளையாட்டு விளையாடுவாங்க. கண்டிப்பாக அர்ஜென்டினா தான் ஜெயிக்கும். பிகாஸ் அதில் என்னோட ஃபேவரட் பிளேயர் இருக்காங்க மெஸ்ஸி. ஸோ அதுக்காக உறுதியாக அர்ஜென்டினா தான் இன்றைக்கி ஜெயிப்பாங்க. அர்ஜென்டினா தான் கிடைக்கும். ஏன், என்ன காரணம்? இல்லை, அவங்க பிளேயர்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸு நல்லா ப்ளே பண்ணுறாங்க, அதனால் அவங்க தான் வின் பண்ணுவாங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வின் பண்ணுறது வந்து அர்ஜென்டினான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்களோட இந்த வருஷத்தோட அவங்களோட பிளேயர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களோட உயிரை கொடுத்து விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு ஸ்பெயினோட வந்து அர்ஜென்டினா தான் நல்லா விளையாடுற மாதிரி எனக்கு இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அர்ஜென்டினாக்கு ரீசன்ட் டைம்ஸில் எவ்வளோ ஹேட்ரேட்டு. லாஸ்ட்டாக அந்த எகிப்ட் கூட முடிஞ்ச கேம்லேருந்து தொடர்ந்து அவங்களுக்கு நிறையா டீம்ஸ்லேருந்து நிறையா எப்படி சொல்கிறது, வேறு டீம் சப்போர்ட்டர்ஸ்லேருந்து நிறையா ஹேட்ரேட் தொடர்ந்து இருக்குது. பட் அதையும் தாண்டி அவங்க அச்சீவ் பண்ணி இப்போ ஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்க. அர்ஜென்டினா என்ன காரணம்? ஃபேவரட் டீம், ஏற்கனவே ஒரு வாட்டி ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. ஸோ மேபி சான்சஸ் இருக்குது. அர்ஜென்டினா சப்போர்ட்டு கன்ஃபார்மாக அர்ஜென்டினா தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா மெஸ்ஸி இருக்கிறனால. ஸ்பெயினுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது தான், ஏன்னா யங் பிளேயர் எல்லாமே. ஸோ பார்ப்போம். இதனிடையே அரையிறுதிக்கு முன்னதாக கேப் வர்டே, எகிப்து ஆகிய அணிகளுக்கு எதிராக அர்ஜென்டினா போராடியே வெற்றி பெற்றதாக ஸ்பெயின் ரசிகர்கள் சிலர் கூறினர். எனவே அதனை எதிர்த்து விளையாடும் ஸ்பெயினும் அதற்கு சளைத்தது அல்ல என்றும், நெருக்கடியான சூழ்நிலைகளில் ஒரு சிறந்த அணி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை ஸ்பெயின் தனது ஆட்டங்களில் மெய்ப்பித்து காட்டியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். கண்டிப்பாக ஸ்பெயின் தான் ஜெயிக்கணும், அர்ஜென்டினா ஜெயிக்கவே கூடாது. ஏன்னா வேர்ல்ட் கப் ஆரம்பத்துலேருந்தே பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்படி அர்ஜென்டினா வந்து ஃபைனல்ஸுக்கு வந்திருக்காங்கன்னு. ஆனால் ஸ்பெயின் எப்படி வந்திருக்காங்க நம்மளுக்கு தெரியும். ஆனால் மேஜர் ரூல் வந்து 19 அந்த நம்பர் இந்த வேர்ல்டு கப்பில் ரொம்ப ப்ளே ஆகுது. என்னென்னா வந்து அந்த லமின் யமால் அண்ட் மெஸ்ஸி இவங்க 2 பேத்துக்கும் எப்படி ஃபைனல் நடக்குதுன்னா எதிர்பார்ப்பில் தான் இந்த வேர்ல்டு கப்பே நடக்குது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அர்ஜென்டினா ஜெயிக்கக்கூடாது, 100% ஸ்பெயின் தான் ஜெயிக்கணும். எனக்கு அடித்து உறுதியாக நிச்சயமாக சொல்கிறேன், ஸ்பெயின் தான் அடிக்க போகுது. ஆமாம், ஏன் ஸ்பெயின் அடிக்குன்னு சொல்கிறீங்க? ஏன்னா அவங்களுடைய உழைப்பு தான் அதிகமான உழைப்பு, அவங்களுடைய வெற்றியை நம்ம அதிகமாக பார்த்துருக்குறோம். அதனால் அவங்க தான் வருவாங்க, நான் உறுதியாக சொல்கிறேன். எனக்கு தோணுது வந்து ஸ்பெயின் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அர்ஜென்டினா சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஸ்பெயின் வந்து நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த கப்பு வந்து ஸ்பெயின் தான் தூக்க போகுது. ஸ்பெயின் வந்து ரொம்ப சான்சஸ் இருக்குது அது ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னாக்கா அவங்க ஃபார்வர்ட் லைன் அவ்வளோ நல்ல ஒரு ஃபார்வர்ட் லைன், மிட்ஃபீல்டும் ஓகே. ஸோ அதனால் நான் என்னோட அபிப்பிராயம்னாக்கா ஸ்பெயின் ஜெயிக்கும் அப்படின்ட்டு. ஸ்பெயினும் நாள் ஆடுறாங்க. நான் கேம்லாம் பார்த்தோம். நாங்கள் எப்படின்னா மிட் நைட்லாம் கேம் பார்ப்போம், ஃபேமிலியாகவே உட்காந்து பார்ப்போம். ஸோ ஸ்பெயின் ஜெயிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸ்பெயினோட விளையாட்டு சோஃபா நல்லா விளாடுறாங்க. ஏன்னா அவங்க நல்லா விளாடாமல் இருந்துட்டு தான் இந்த அளவுக்கு அவங்க கண்டிப்பாக வந்திருக்காங்க. அவங்க டஃப் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னுக்கு ஸ்பெயின் டஃப் கொடுக்கல. பிரேசில், ஜெர்மனி 2 பேர் தான் டஃப் கொடுத்தாங்க. இதுக்கு 5 years 6 years பிஃபோர் அந்த வேர்ல்ட் கப். ஸோ இப்போ வந்து ஸ்பெயின் டஃப் கொடுத்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஸோ என்னோட ஹோப் கண்டிப்பாக ஸ்பெயினை ஜெயிப்பாங்க. இரு அணிகளின் அடையாளமும் பலமும் ஏற்படுத்தி இருக்கும் தாக்கம் உலகக்கிண்ணம் குறித்து மலேசிய மக்களிடையே பெரும் ஆவலை ஏற்படுத்தி இருப்பதை காண முடிந்தது. FIFA உலகக்கிண்ண 2026 போட்டி நிறைந்த நாள்கள் இன்றிரவோடு ஒரு நிறைவை நாட உள்ள நிலையில், இந்த நிறைவில் நடப்பு வெற்றியாளரான அர்ஜென்டினா தனது வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளப் போகிறதா அல்லது இளம் படையோடு நிற்கும் ஸ்பெயின் புதிய வரலாறு படைக்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து காண்போம்.